ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய வீடியோ எதுவும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக்ஸ் பார்க்க போகிறோம், பிளாக் எடிட் பார்க்க போகிறோம், இமேஜ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அண்ட் தென் வியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கமெண்டில் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுங்க. ஸோ எப்படி நான் டீச் பண்ணுறேன், ஸோ இன்னும் பெட்டராக டீச் பண்ணுமா, என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க வந்து பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இது வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேமஸ் இதே மாதிரி சிமிலராக இப்படி வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட் இருக்குது. இந்த பெட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக்காக கன்வெர்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ பிளாக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வந்து க்ரியேட்னு இருக்குது. ஸோ க்ரியேட் கொடுத்துட்டு இதில் வந்து பிளாக் பண்ணுன்னு கொடுக்கணும். இல்லை என்ன நேம் ஆகும், நான் B1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிக் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த பிளாக்காக கன்வெர்ட் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுது, ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது. ஸோ எனக்கு இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் பிளாக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ஓகே கொடுத்துறேன். எனக்கு வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிட்டு அது எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்செர்ட் போனீங்கன்னா இன்செர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து B1 நான் க்ரியேட் பண்ண பிளாக் இருக்கா, ஸோ இந்த மாதிரி வைக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளாக்கில் வந்து எடிட் போயிட்டு B1 கிளிக் பண்ணுறேன். பிளாக் எடிட் போயிட்டு B1 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளோட பிளாக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு இல்லை இதை வந்து நான் ரீசைஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே வச்சிடறேன். சரிங்களா? அதே மாதிரி இதையும் நான் ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பிளாக் கொடுக்கும்போது எனக்கு சேவான்னு கேட்கும். நான் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா இன்னொன்று பண்ணுறேன், எடிட் பிளாக் போகிறேன், B1 கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நான் வந்து ஒரு லைன் கமாண்டோ எதுவும் எடுத்துகிட்டு லைக் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ தெரியுதா? ஒரு பிளாக்காக தான் நீங்கள் எடிட் பண்ணீங்க. அதுவும் மெயின் சோர்ஸை நீங்கள் எங்கெங்கே வச்சிங்களோ அது ஃபுல்லாகவே எடிட் ஆகும் பிளாக்கில். சரிங்களா? இதுதான் பிளாக் எடிட்டர். அடுத்து வந்து இன்செர்ட்டு. இன்செர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் பார்த்தீங்களா? அந்த பிளாக் தான் வந்து இன்செர்ட்டாக இருக்கும். இதில் வந்து அட்டாச்னு ஒன்று இருக்கும். அட்டாச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அட்டாச் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குன்னு வைங்களேன். நான் ஓப்பன் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட் தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கேருந்து இப்படி கிளிக் பண்ணி டயக்ராம் வந்து இப்படி வரணும். இந்த மாதிரி நான் கொடுத்துறேன். இப்போ நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் கமெண்ட் எடுத்து நான் இது மேலேயே ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? ஒரு இமேஜ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணுன்னா இப்படி தான் அட்டாச் பண்ணணும். இப்போ நான் இதை டெலிட் பண்ணுறேன். நான் இது பின்னாடி வரைஞ்ச லைன் வந்து இருக்கும். அது மேலே வந்து லைட் ட்ரேஸ் ஒட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் வந்து அட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பிடிஎஃப்னு இருக்கும். இம்போர்ட் பிடிஎஃப்னால் ஒரு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு பிளான் எதுவும் இல்லை. நான் ஒரு பிளான் நம்ம பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிட்டு பிடிஎஃபை எப்படி கன்வெர்ட் பண்ணுற ஒரு பிளான் சொல்கிறேன். அதே பிளானை பிடிஎஃப்லேருந்து எப்படி வந்து ட்ராயிங் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அது இன்னொரு கிளாஸில் நான் தனி வீடியோவாகவே போடுறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது இன்செர்ட்டு. அடுத்து அனோட்டேஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மல்டிலைன் டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன்ஸு, அப்புறம் வந்து லீடரு, டேபிள், இதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்து வந்து என்னென்னா வியூ. வியூவில் வந்து வியூ போர்ட் பாருங்கள். சிங்கிள் 2 2 3 4ன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட வியூ போர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 வியூ போர்ட் வேணும், இல்லை 3 வியூ போர்ட்ஸ் வேணும். இதில் வந்து நீங்கள் 3D பண்ணும்போது இது இது வந்து லெஃப்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இல்லை பாட்டம் வியூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக வியூ போர்ட் யூஸ் ஆகும். டூல் பேலட் நம்ம பார்த்தது தான். இந்த மாதிரி டூல் பேலட். அப்புறம் டிசைன் சென்டர். டிசைன் சென்டர் வந்து என்ன யூஸ்னால் வந்து நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் இப்போ நான் க்ரியேட் பண்ண தெரியுமா? இதையே ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க,
ஆட்டோகேட்லேருந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசைன் சென்டர் கிளிக் பண்ணுறேன். டிசைன் சென்டர் கிளிக் பண்ணோன்னே ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஆட்டோகேட்னு வந்து எனக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது நம்மளோட வெர்ஷன் சரிங்களா. ஸோ ஆட்டோகேட் 2018 இருக்கா. ஸோ 2018 கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு இருக்கும். ஸோ இந்த சாம்பிள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இஎன்யூஎஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் டிசைன் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிசைன் சென்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஹோம் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் வேணால் ஹோம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பிளாக்ஸ் போகிறேன். ஸோ பிளாக்ஸ் போகிறேன்னா எனக்கு பாருங்கள் என்னென்ன ஃபர்னிச்சர் டைப்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து அவனே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பான். ஸோ டேபிள், என்ன மாதிரி டேபிள், சோஃபா, ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் ஒரு பிளான் மட்டும் போட்டு டக்குன்னு இதுலேருந்து எடுத்து வச்சிட்டா போதும். நம்ம க்ரியேட் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோ யாரும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ 2Dயில் வந்து இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 2 டாபிக்ஸ் வந்து நான் அடுத்த 2 வீடியோவில் நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கெட்சப் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சப், வீரே, லூமியான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாமே. ஏன்னா 3Dனால இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க.